இன்றைக்கி வீடியோவில் பைத்தானில் இருக்க டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் வாங்க. டேட்டா டைப்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் த சைஸ் அண்ட் டைப் ஆஃப் அ டேட்டா. இப்படி மீனிங் என்னென்னா, ஒரு டேட்டாவோட சைஸையும் டைப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் டேட்டா டைப்ஸோட வேலை. இன் பைத்தான் டேட்டா டைப்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். அந்த டூ டைப்ஸ் என்னென்னா, டேட்டா டைப்ஸ் சிங்கிள் வேல்யூ ஆர் இண்டிவிஜுவல் டேட்டா டைப், மல்டி வேல்யூ ஆர் கலெக்ஷன் டேட்டா டைப். இன் சிங்கிள் வேல்யூ நமக்கு வந்து டூ டைப்ஸாக இருக்கும், டூ கிளாஸிஃபை இருக்கும். நியூமரிக் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப். நியூமரிக்கில் 3 டேட்டா டைப் இருக்குது. ஒன்று இன்டிஜர், செகண்ட் ஒன் ஃப்ளோட், தேர்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ். பூலியனில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான் இருக்கும். இது வந்து தனி டேட்டா டைப் தான், ஆனால் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போது கம்மிங் டு மல்டி வேல்யூ ஆர் கலெக்ஷன் டேட்டா டைப். மல்டி வேல்யூ கலெக்ஷன் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், செட் அண்ட் டிக்ஷனரி இந்த 5 வேல்யூ இருக்குது. 5 வந்து டேட்டா டைப் இருக்குது. இதை பற்றி ஒரு டேட்டா டைப் பற்றியும் நம்ம ப்ரீஃபாக ஒரு வீடியோவில் ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். சிங்கிள் வேல்யூ ஆர் இண்டிவிஜுவல் டேட்டா டைப். த டேட்டா டைப் விச் ஹாஸ் ஒன்லி ஒன் வேல்யூ அண்ட் இட் ஸ்டோர்ட் இன் டு அ வேரியபிள் இஸ் கால்ட் ஆஸ் அ சிங்கிள் வேல்யூ ஆர் இண்டிவிஜுவல் டேட்டா டைப். இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரே ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருந்தால் அது சிங்கிள் வேல்யூ டேட்டா டைப். இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. A = 10. இப்போ 10 வந்து இண்டிவிஜுவல் டேட்டா டைப். அதால் இன்ட் வந்து நம்ம ஒரே ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ B = 15.5. அது ஃப்ளோட்டு, ஒரே வேல்யூ தான், அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் இதில். மல்டி வேல்யூ ஆர் கலெக்ஷன் டேட்டா டைப். The data type which has more than one value or group of value are called as multi-value or collection data type. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சா அது பேர் மல்டி வேல்யூ கலெக்ஷன் ஆர் கலெக்ஷன் டேட்டா டைப். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, A = ஹாய். ஹாயை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஹாயில் வந்து HAI 3 கேரக்டர்ஸை வந்து நான் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதால் வந்து ஸ்ட்ரிங் வந்து கலெக்ஷன் டேட்டா டைப்னு சொல்கிறாங்க. ஸோ B = லிஸ்ட் ஆஃப் 1 2 3 4 5. இது வந்து லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன், ஆனால் எல்லாமே தனித்தனி வேல்யூ. ஸோ லிஸ்ட்டில் வச்சுருக்கிறதால அதுவும் கலெக்ஷன் டேட்டா டைப் லிஸ்ட்டும். ஸோ சியும் அதேமாதிரி தான், அது வந்து டப்பிளில் இருக்குது. அதால் சியும் டப்பில் வந்து கலெக்ஷன் டேட்டா டைப். டி வந்து செட்டில் இருக்குது. செட் லைக் கர்லி பிரேசஸ் 1 2 3. இதுவும் வந்து மல்டிபிள் வேல்யூஸ், ஆனால் வந்து ஒரு செட்டில் நான் இது பண்ணி அசைன் பண்ணியிருக்கேன். இ வந்து டிக்ஷனரி. இதில் வந்து கீ அண்ட் வேல்யூ பேஸாக ஸ்டோர் பண்ணணும். 1 = லைக் 1:A, 2:B, 3:C. இது வந்து டிக்ஷனரி டேட்டா டைப். இதுவும் வந்து எல்லாமே வந்து கலெக்ஷன் டேட்டா டைப். இதை பற்றி ஃபர்தர் வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் டீப்பாக என்னென்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைத்தான் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்லை கோர்ஸ் பேசிக்ஸ்லேருந்து வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம்.